அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும்போது விசேஷமான நாட்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜருடைய ஒரு சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனை, இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பாக வருதுங்க. ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க. அதை விட இந்த ஆவணியில் வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது. என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமான் நடராஜர் உங்களுக்கு தருவார். முடிஞ்ச வரையும் தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாங்க. அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும் போது நமக்கு அத்தனை விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள். 15 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்புங்க. இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பட்ச ஆரம்பம் அப்படிம்பாங்க. இந்த மகாலய பட்ச ஆரம்பம் என்னன்னா 15 நாட்கள் நடக்குங்க. அதாவது இந்த பௌர்ணமி பிரதமையிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு அனுஷ்டானமா இருக்கிறது, சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் இருப்பாங்க. இருப்பினும் நம்ம என்ன செய்யலாம்னா செப்டம்பர் 11ஆம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்ப்பணம். பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூத்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்பாங்க. அதுபோல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி, தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனாலும் தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேசி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம்பாங்க. அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க. இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா முக்கியமா எல்லா குலத்தார்களும் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும். பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை, புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு மோட்சத்தை அடையணும். இந்த பூலோகத்திலிருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் எம்பெருமான் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம். அதுல நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க. இது எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது முடிவு காலம். இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க, இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சாரப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல போன் நம்பர் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப 6 மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா, 1 வருடம் கழிச்சு கொடுக்கலாமா, இந்த மலை கோயிலுக்கு போகலாமா, இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அந்த இறந்தோருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம். அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 22ஆம் தேதி 2025 மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த 9 நாட்களும் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில தான் இது ஆரம்பிக்கும். மேற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும் பொழுது உங்களுக்கு சொல்றேன். செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். குரு பகவான் சமசப்தமா பார்த்துட்டு இருக்கார். தனுசு ராசி நேயர்கள் எப்படின்னா உங்களுடைய குணமே ஒரு வித்தியாசமான குணம். யாருக்காவது சேவை செய்யணும், நல்ல மனசோட இருக்கணும், பரவாயில்ல அப்படிங்கிற விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இயற்கையிலே உண்டு.
லக்னத்துக்கு உண்டு, ராசிக்கு உண்டு. ஏன்னா குரு பகவான் தான் உங்களுடைய காலபுருஷனுக்கு 9ஆம் பாகமான பாக்கியஸ்தானமாக இருந்து குரு உங்களுக்கு என்னன்னா அதிபதியாக ஆதிக்கமாக வரக்கூடிய குரு சமசப்தமா பார்க்கிறார். அப்ப இந்த செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. நிறைய குருவருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கும். இப்பயே சில கௌரவங்கள் அந்தஸ்து உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூல நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கு மூலத்துக்கு இந்த மாசம் சிறப்பாக இருக்கும். இடமாற்றம் இருக்கும், வண்டி வாகனம் மாறக்கூடிய அமைப்பு. அதே போல வீட்டுக்கு வாடகைக்கே வரலைங்க அப்படின்னா வாடகைக்கு வரக்கூடிய அமைப்பு, வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாக இந்த மாசம் இருக்கு செப்டம்பர் ஆங்கில மாதம் அப்படிங்கிறத தனுசு ராசி நேயர்கள் தெரிஞ்சுக்குங்க. எதையுமே ஒரு புத்தாடை வாங்குறது, ஒரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்புல அற்புதமா இருக்கு. சில விரயங்கள் சுப விரயங்கள் தான், பயப்படாதீங்க. திருமணத்துக்காக இருக்கலாம், காது குத்துக்கு இருக்கலாம், அல்லது சீமந்தமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சுபகாரியத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலே உங்களுடைய குணாதிசயங்கள் எவ்வளவு இருந்தாலும், எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அல்லது உங்க சொந்த தொழிலோ உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு கௌரவமா இருக்கிறீங்கன்னா எப்பயும் தன்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்காம நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு வட்டத்தோடைய வாழக்கூடிய குணம் இயற்கையிலேயே இருக்கு. இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் தலை தோங்கும். ஏன்னா அவங்க அப்படி பேசிட்டாங்க, நான் பேசினதான் கரெக்டு அப்படிங்கக்கூடிய ஒரு வாதாடக்கூடிய ஒரு எதையுமே நாம தான் அப்படிங்கிற மாதிரி வாதாடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் செப்டம்பர் மாசம் அப்படிங்கிறது. அது எதுங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமா இருக்கலாம், ஒரு தொழில் உத்தியோகத்துல இருக்கீங்க, அல்லது ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கீங்க, ஒரு ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், அல்லது ஒரு ஃபைனான்சியலா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க எடுத்து வாதாடி இது மாதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. சின்ன சலசலப்புகள் கூட உங்க நட்பு வட்டாரத்துல வந்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனைவிக்கு சில உடம்பு தொந்தரவோ அல்லது ஒரு மருத்துவ செலவோ கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2ஆம் தாரம் அதே போல முதல் தாரம் லவ், இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கீங்க, இந்த மாசம் ஏற்பாடு பண்ணலாம். கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுங்க, நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாசம் புதுமையா ஏதாவது ஒரு நட்பு வட்டாரமோ ஒரு லவபிள் பர்சனா உங்களை மீட் பண்ணக்கூடிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கு. செப்டம்பர் மாதம் சில மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக தான் தென்படுகிறது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கம்யூனிகேஷன் அல்லது நீங்க எடுக்கக்கூடிய விசா, பாஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயத்துக்கு சட்டுன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க, வெளிநாடு தொடர்புக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாசம் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு. தனுசு ராசியில ஏதாவது தடைப்பட்ட காரியங்களா கடகடன்னு நடக்கக்கூடிய மாதமாக தென்படுது. இருக்கக்கூடிய மீனத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரகத்துல இருந்தாலும் பல விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. முன்னேற்றம் அப்படிங்கிறது சில தடைகளை இந்த மாசம் தகர்த்து எரிஞ்சு ஒரு மனப்பக்குவத்தையும் மன சஞ்சலத்தையும் நீக்கக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கு. தனுசு ராசி எதையுமே தன்னம்பிக்கை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, பயப்படாதீங்க. 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 11க்கு வரும்போது உறவுகள்லேயும் உங்களுடைய நெருங்கிய உறவுகள்னால ஒரு சுபகாரியம் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் போயிட்டு வர்றது, நிறைய சுபகாரியத்துக்காக பணமோ பொருளோ விரயம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதே விஷயத்துல உறவுகள்னால உங்களுக்கு ஒரு உற்றார் உறவுகள், அண்ணன் தம்பி பங்காளி, இது மாதிரி உறவுகள்னால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அவங்கெல்லாம் ஒரு பாசபந்தத்தோட பழகக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கு. எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க, மேலதிகாரியா இருக்கட்டும் அல்லது நமக்கு மேல இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் சரிங்கன்னு கை கட்டி வாய்ப்பத்தி போறதுனால இந்த மாசம் ஒரு பிரச்சனை இல்லாத மாதமாக உங்களுக்கு வச்சுக்கலாம். கடன் தொந்தரவுல இருக்கவங்களுக்கு சட்டுன்னு கொஞ்சம் கடன் குறையக்கூடிய அமைப்பு, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கவங்களுக்குலாம் இஎம்ஐ பிரச்சனைலாம் தீரக்கூடிய காலகட்டமாக செப்டம்பர் மாசம் இருக்கு. புதிய தனவரவு உண்டு, புதிய விஷயங்கள்ல மாற்றங்கள் உண்டு, பெண்ணால் ஆதாயம் உண்டு, பெண்ணால் சின்ன கெட்ட பேரோ அவதூறோ போகக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சுபகாரியமான திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறவங்க, திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா கண்டிப்பா இந்த மாசம் சட்டுன்னு நீங்க பாருங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு யோகம். அப்ப 7ஆம் பார்வைங்கிறது ரொம்ப விசேஷமான பார்வை. கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, நகை வாங்கி கொடுக்கறது, நகை சீட்டு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்க செப்டம்பர் மாசம்
நீங்க ஒரு முன்னேற்பாடாக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே போல நீங்க எடுக்கக்கூடிய காரியத்துல எல்லாமே உங்களுடைய குழந்தைங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா உற்சாகமா இருப்பாங்க. எதையுமே கவனத்தோட எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வண்டி வாகனம் வீடு பழுது பார்க்கும் பொழுது லேபர் பிரச்சனை வரும். லேபருக்கு எலக்ட்ரிஷியன் வராங்க அல்லது ஒரு கொத்தனார் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால புதிய ஒரு முயற்சியோ இந்த பழுது பார்க்கக்கூடிய ஒரு விஷயமோ நீங்க நாள் நட்சத்திரம் பார்த்துக்குங்க. டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது, எடுத்து நீங்க மேடம் இந்த நட்சத்திரம் நானு, இந்த தசா புத்தி இப்படி நம்ம பார்த்துக்கலாமா, பிரச்சனைகள் சரியாகுமா, எந்த நாள் நட்சத்திரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசி நேயர்கள் வழிபாட்டுக்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய வழிபாட்டு ஆச்சாரம் அனுஷ்டானமா இருப்பீங்க. ஏதாவது ஒரு இப்ப அனுமான் சாலிசாவை எடுத்து நீங்க பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல பிரச்சனைகளை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு சந்தோஷம் இல்லாம ஏதாவது ஒரு சிக்கலையோ தடுமாற்றத்தையோ கொடுத்துட்டு இருக்கனால சனி தாக்கம் உங்களுக்கு குறையக்கூடிய அமைப்பு உண்டு. தனுசு ராசிக்கு மனைவினால ஒரு யோகம் உண்டு. அதே போல ஒரு பெண்ணால ஒரு ஆதாயம் உண்டு இந்த மாசம். இருப்பினும் வழிபாடு அப்படிங்கும் போது எம்பெருமான் பள்ளிகொண்ட பெருமாளை வழிபாடு இருங்க. ராமானுஜர் இது மாதிரி ஜீயர் அப்படின்னு குருவாக இருக்கக்கூடிய ஒரு பிராமணராய் இருந்து வாழ்ந்த ஸ்ரீ ராகவேந்திரர் இது மாதிரி இருக்கிறவங்க கூடிய குருவாக இருந்து மறைந்தவங்களை நீங்க வியாழக்கிழமை போயிட்டு அந்த சேஸ்திரம் என்றுவோ அங்க போய் நீங்க வழிபாடு எடுத்துட்டு வரும்போது சிறப்பா இருக்கும். அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.